வணக்கம் வணக்கம். நான் உங்கள் தேவா. தெருக்கூத்து எஸ்எஸ்வி சேனல். நம்ம சேனல் உங்கள் சப்போர்ட் முழுமையாக வேணும். இப்போ நாம் என்ன வீடியோ பார்க்கணும்னா, ஐயப்பன் பிறப்பு தெருக்கூத்தில் கிருஷ்ணர் மனைவிமார் ரொம்ப அட்டகாசமாக ஸ்டேஜை கலைக்கிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோவுக்கான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை தட்டிக்கங்க. தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். எடுத்து போட்டா ஏச்சால எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஒரு தகுதி கிடையாது. வண்டியில கொண்டு நீ போ, நான் போய்க்கிறேங்க. போடா. பன்னீரால் கால் அருமித பட்டாளையால் துடைக்கும் மன்னா, மல்லிகை முல்லைகை இருவாசி கோமம் மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலர்களும் பறித்து வந்து உன்னுடைய பாதத்தில் வைத்து, மலர்ந்த பூக்களை ஒரு மாலையாகவும் மலராத விடுப்பூக்களை ஒரு பாதத்தில் வைத்து என்னுடைய அக்கா லட்சுமி அதே போய் வணக்கமாமா. சுகமாக இருப்பா, எழுந்திருமா மன்னா. அருமை தேவி கடலிலே உரித்தது அம்மா.
மல்லி முல்லை திருவாசகம் பூங்கு வஞ்சாரம் இந்த சொல்லக்கூடிய பல பல மலர்களை பறித்து வந்து தங்கள் பாதத்திலே வைத்து அது மட்டும் போதாது என்று சொல்லி அன்பு என்று சொல்லக்கூடிய மலரை பறித்து வைத்து உங்கள் நாயகி அநேக கோடி யாரு? என்னுடைய மனைவிமார்கள். சொல்றியா கண்டு காலகால லட்சமா தான் இருக்கிறாங்க பெண்மணி எல்லாரும். நீ ஏன் சாமி குடும்பம் நடத்த முடியுதா உன் நேரா தண்ணி பேர்லோட்டுக்கு சைஸா அறிவு கெட்டவனே, உங்களை போல் இந்த உடலோடு உடல் ஒட்டி உடல் உருவ கொள்வது கிடையாது. ஆமா, அவர்கள் மனதார நினைத்தால் அவர்கள் ஆசையை தீர்ந்து விடும். ஆமா, இந்த உடலோடு உடல் ஒட்டிலாம் நாங்க உடலோடு கொள்வது கிடையாது. நாங்க தேவர்கள்ரா. ஆண்டவரை கண்டவுடனே வந்திர வழிபாடுகள் செய்த காரணத்தினால் வழிபாடுகள் செய்த உடனே மாதர்கள் போற்ற வந்த என்று சொன்ன உடனே ஓடி வந்து என் பாதத்தை படிந்த காரணத்தினால் சுகம் சேம்பத்தோடு வாழ்ந்திருப்பா என்று ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமாகப்பட்டது. நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் போல் இருக்கட்டும் சுவாமி. அப்படி இருந்தாலும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் எங்களைய போல சிறியவர்களுக்கு என்னைக்குமே அழிவு என்பதை கிடையாது. சரி, உன்னுடைய மனைவிமார்கள். ஆமா, உன்னுடைய ஒரு வார்த்தை. மனைவி கணவன் இடத்துல கேட்பதற்கு என்ன கேள்வி பார்க்கலாமா? செங்கருடன் என்று சொல்லக்கூடிய கருடன் மேலே ஏறக்கூடிய மன்னா, இந்திய பரிவந்தம் இந்திய தினத்திலே தேவிமார்கள் எல்லாம் ஒருமைக்கு அழைத்த காரணம் என்ன? சமாச்சாரம் என்ன சுவாமி? இது என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியாது சாமி. உங்களை அழைத்த சேதி உத்தமி என் தேவிமாரே,
மன்னா. இன்று நாளையில் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறேன் என்றால் எதற்காக? இன்று நாளையிலே ஒரு அதர்வம் நடந்திருக்கிறது. என்ன? பேசாத. என்ன நடந்து விட்டது சாமி? ஒரு அதர்வம் நடந்திருக்கிறது. என்ன அதர்மம் நடந்து விட்டது சாமி? காரணம் என்ன? என்ன காரணம்? என்னுடைய மைத்துனனாகிய சிவபெருமானிடத்திலே ஆமாம். பத்மாசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனாகப்பட்டவன் அசுரனாகப்பட்டவன் தவம் இருந்து இருந்து வரம் பெற்றிருக்கிறான். வரம் பெற்றுகிறான். எப்படி? அது எப்பேற்பட்ட வரம்? எப்பேரிப்பட்ட வரம் சாமி? யாரும் இதுவரையும் பெறாத வரத்தை பெற்றிருக்கிறார். என்ன வரம்? ஒருவரோடு எதிர்த்து சண்டை செய்யக்கூடாது. சண்டை செய்யக்கூடாது. யார் இருந்தாலும் சரியே, யார் மீதும் சரியே, தலை மீது கை வைத்தால் பத்தி எறிய வேண்டும். யார் சிரத்தின் மேல் கை வைத்தாலும் அந்த தலையாகப்பட்டது பத்தி எறிய வேண்டும். பத்தி எறிய வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே வரத்தை பெற்று ஆமாங்க. அந்த பத்மாசுரன் என்ன செய்தார்? என்ன? தீட்டிய கத்தியை அந்த மரத்தின் மீது எப்படி சுனை பார்ப்போமோ அதை போல அவன் வர அதுக்குதான் ஒரு பழமொழி, வரம் கொடுத்த தலைமையிலே கை வச்சிட்டியா அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் பாத்தியா. அது இந்த நாடகத்துல இங்க வந்த கதை தான். வரம் கொடுத்து தலைமையிலே கை வச்சிட்டேன்னு சொல்றாங்க பாத்தியா. அதனால அவன் என்ன செய்தான்? இந்த ஈசன் கொடுத்த வரம் பலிக்குமோ பலிக்காதோ என்று சொல்லி மைத்துனனாகிய சிவபெருமான் மீதிலே தலைமீதில் கை வைக்க துரத்தி கொண்டு போகிற போது நாடகத்திலே சென்று ஐவேலாங்காட்டுக்குள் சிவபெருமான் மறைந்து விட்டார். அபயம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அபயம் என்றால் அச்சமயமே சென்று காப்பாற்றக்கூடிய வேலை எனது, உங்க வேலை. அதனால மைத்துனனுக்கு ஒரு ஆபத்துனா மாமன் போய் செய்யணுமா செய்யணுங்க கன்ஃபார்ம். அதனால மனைவிமாரிடத்திலே சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். நீங்கள் அரண்மனையில போயிட்டு வந்து ஆகட்டும் அண்ணா. இப்பொழுது பத்மாசூரனாகப்பட்டவன் சிவபெருமானை துரத்தி கொண்டு போகிற போது ஐங்கேலாங்காட்டுக்குள்ளே போய் சிவபெருமான் மறைந்து விட்டார். இவன் ஆடாக உருவம்